என்னோட பேர் வந்து ஆறுமுகம். நான் வந்து ஒரு நாள் முதல்வர் ஆனா என்னை நம்பி ஓட்டு போட்டவங்க யாருக்குமே நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து ஒருத்தர் மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணிட்டாக்கா அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம், ரெண்டாவது சான்ஸ்ல வந்து அவர் வந்து அந்த தப்பை சரி செஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை தவறு. ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா அது அப்பயே சிவியரா நம்ம அதுக்கான ஆக்ஷன் கொடுத்துட்டோம்னா அப்ப இன்னொருத்தன் அதை பார்த்து சரி ஒரு டைம் செஞ்சா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்ப அப்ப நம்மளும் ஒரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடும். இப்போ ஒரு டைம் செஞ்சதுக்கான அந்த தப்புக்கான தண்டனைய அந்த டைமே நம்ம கொடுத்துட்டோம்னா மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துரும்ல. இப்ப நம்ம வந்து இந்த தப்பு செஞ்சா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்றப்ப அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சட்டம் கடுமையா கண்டிக்கும். அதே மாதிரிதான். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, நான் வந்து என்னால இப்ப என் பேரை வச்சு நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க என்னோட கட்சி ஆளுங்க என்னோட மூலியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து நான் சான்ஸ் அப்படின்றதும் அதுக்கான ஸ்பேஸ்ன்றதும் தர மாட்டேன். ஒரு டைம் தப்பு செஞ்சுட்டா அவ்வளவுதான், அவன் குற்றவாளி, அவ்வளவுதான். அவனுக்கான தண்டனை என்னவோ அதை அந்த ஒரு டைம் கொடுத்து அவன் அதை சரி செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த தண்டனை நார்மலாவே அந்த தண்டனைன்றது வந்து சிவியரா இருக்கும். அப்படியும் அதை சரி செய்யலன்னா அதை டபுளா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறதுதான். அதாவது நான் ஒரு ஸ்ட்ரிக்டான சிஎம்மா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்ட்ரிக்டான சிஎம் வாழ்த்துக்கள். சட்டங்கள் கடுமையாக்கப்படும் நான் முதலமைச்சர் ஆனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.